ஏன்னா இப்ப பாத்துங்க, இந்த 2026க்கு அப்புறம் திமுக அதிமுக மாதிரி பிச்சு பிச்சு போயிட்டு இருந்தா என்னுடைய கணிப்பு சார், அரசியல் ரீதியாக. காரணம், ஏற்பட்ட தலைமை இல்லை, அங்க ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இல்லை. இதே இஷ்யூவை ஐயா கருணாநிதி இருந்திருந்தாருன்னா வேற விதமா ஹேண்டில் பண்ணிருப்பார். எனக்கு தூக்கம் வரமா, அது வரல, என்னுடைய கொலீக்ஸ் எல்லாம் என்னை ஏமாத்துறாங்கலாம் சொல்ல மாட்டார் அவர். ஹி won't show his weakness. ஆனா ஸ்டாலின் காமிக்கிறார். ஸ்டாலினுக்கு இருந்த அந்த பிடி குறைஞ்சி தளர்ந்து வருகிறதோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. நான் திமுகவை 40 ஆண்டுகள் நேரடியாக பார்த்ததா சொல்றேன். ஒண்ணு, தாங்கள் கேட்ட மாதிரி காங்கிரஸினுடைய எதிர்காலம் தமிழகத்தில் இருளாகத்தான் இருக்கிறது. திமுக விட்டு காங்கிரஸ் போச்சுன்னு திம்சம் பண்ணிடுவாங்க ஏடிஎம்கேவும் விஜய் சேர்ந்துட்டு. ஆனா விஜய் ஒருவேளை காங்கிரஸுக்கு தன் கூட சேர்றதுக்காக உங்களுக்கு ஆட்சியில பங்கு தர நிச்சயமா அவருக்கு அதிக சீட் அவரால் கொடுக்க முடியும். சோ அதெல்லாம் சொல்லி காங்கிரஸை தன் பக்கம் இழுப்பாரா? அப்படி இழுத்தானா காங்கிரஸுக்கு ஒரு புது எதிர்காலம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்ப காங்கிரஸ் உடையும். இப்ப பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தன்னுடன் பயணம் செய்த 5 வருடங்களாக 10 வருடங்களாக பயணம் செய்த கட்சிகள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் திட்டினார்னுட்டு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை மாற்றி விட்டது திமுக. மதிமுக 2ஆக பிளந்து விட்டது. வைகோ, மல்லை, சத்யா. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் பிளந்து விட்டது. காங்கிரஸ் செல்வ பெருந்தகை வர்சஸ் பீட்டர் அல்போன்ஸ், ஜோதிமணி பிரிந்து விட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட். இப்ப பாருங்க, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவருக்காக ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் திமுக எங்க ஃப்ரண்ட்ல வரக்கணும் காங்கிரஸுக்கு. அதுதான் மாயாவதி லெட்டர் போட்டிருக்காரு அமித்ஷாவுக்கும் ஸ்டாலினுக்கும். எங்க நீங்க ஸ்டாப் பண்றீங்க? யார் காங்கிரஸ்காரன் அதுல மாட்டினாங்கன்னா why should DMK protect? ஆகும்போது அது உடஞ்சிருக்கு. அனைத்து கட்சியும் விசிகா உடஞ்சிடுச்சு. அந்த ஆதவ அர்ஜுனா தாவேக்காக்கு போயிட்டாரு. அந்த மாதிரி பண்ணும்போது காங்கிரஸையும் உடைப்பதில் திமுக முன்னணி காமிக்கும்.